அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில விருச்சிகம் ராசிக்கு 2026 விலகி போன உறவு திரும்ப வரும். அதாவது கடந்த காலங்கள்ல ஏதோ ஒரு வகையில அது வாழ்க்கை துணைவர் மட்டுமில்ல, ஒரு நெருங்கிய உறவு, ஒரு மகளா இருக்கலாம், அல்லது ஒரு மகனா இருக்கலாம், அல்லது ஒரு சொந்த பந்தமா கூட இருக்கலாம், ஒரு நட்பா இருக்கலாம், ஒரு நல்ல பழகி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு நட்பு அல்லது வாழ்க்கை துணைவர், இவங்க விலகி போயிருக்கக்கூடியவங்களுக்கு மீண்டும் அந்த விலகி போன உறவு வரும். இந்த 2026 ஜூன் மாசத்துக்கு மேல இது நடக்கிறதுக்கு பொது பலனா வாய்ப்பு நிறையவே இருக்கு. இதை வச்சு சொல்றேன் அப்படின்னாக்க, இந்த 5ஆம் அதிபதியாகவும் 2ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் பாவகத்துல உச்சமாக போறாரு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு 9ஆம் பாவகத்துல கடகத்துல. சோ அப்போ 5 உச்சமாகும் போது 5ஆம் பாவகத்தையுமே பாக்குறாரு. அங்க சனி இருக்கு. சனியை குரு பாக்குறது பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 3 உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். தேக்க நிலையில் இருக்கக்கூடிய முயற்சி வெற்றி ஏற்படும். உறவுகள், பிரிந்து போன உறவுகள் உங்களை தேடி வரும். அதே போல அங்காளி பங்காளி சகோதர வழி உறவுகள்லாம் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க, அல்லது கருத்து வேறுபாடுகளோடு இருந்திருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வாழ்க்கை துணைவரோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். சற்று பிரிந்து இருக்கக்கூடியவங்க, தொழில் காரணமா பிரிஞ்சிருக்கிற ஆனா தோஷம்லாம் எதுவும் இல்லை அப்படின்றவங்க மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல உங்க மேல ஒரு மனஸ்தாபத்தோட பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகளாக இருந்திருப்பாங்க. அந்த பிள்ளைகள் உங்களை விட்டு விலகி கூட இருந்திருப்பாங்க, அல்லது உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருப்பாங்க, அல்லது உங்க பேச்சை கேட்காம போயிருக்கலாம். அவங்க உங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கும் உங்களோடு சேர்வதற்கும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அடுத்தது நல்ல நட்பு அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்பு. ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி கூட ஒரு நட்போ அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்போ சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும் கடந்த காலங்கள்ல. விருச்சிக ராசி சொல்றேன் நானு. அப்போ அவங்க கிட்ட கூட ஒரு மனஸ்தாபம், அல்லது அவங்க உங்களை பயன்படுத்திக்கிட்டு பிரிந்திருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு அவங்களுடைய சூழ்நிலை காரணமா கூட உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் கிட்ட இருந்து கூட ஒரு நல்ல செய்தி வரலாம், அல்லது அவங்களோட நீங்க சேர்ந்து மீண்டும் பழகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். அவங்களால ஆதாயங்களும் ஏற்படும். சோ அந்த 5ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி உச்சமாகிறதுனால விலகி போன உறவு வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு வரும். குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர்ல இருப்பவங்க, வேலை காரணமா இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்பு வரும். இந்த 2026 ஜூன் மாசத்துல இருந்து சிறப்பா தான் இருக்கு. 2 உச்சம் ஆகிறாரு, 5 உச்சம் ஆகிறதுனால காதல்ல இருந்து வந்த கசப்புகள் கூட நீங்கும். சில பேருக்கு புதிய காதல் ஏற்பட்டு அது கல்யாணத்துல கூட முடியும். குடும்ப வாழ்க்கையில பிரிந்து இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கணவன் மனைவி உறவு நிலை பிரியாம இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா சிறப்பாகவே இருப்பாங்க. சில மனஸ்தாபங்கள், சில கருத்து வேறுபாடுகள் எல்லா நேரத்திலையுமே வரும். அது நிரந்தரமாக இருக்காது. உடனே அது மறைந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. கணவன் மனைவி ஒன்னா இருக்கக்கூடியவங்க. சொல்லப்போனா உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஜூன் மாசத்துல இருந்து ஏற்படும். இந்த 5ஆம் பாவகம் என்பது காதல், புத்திஸ்தானம். அந்த வீட்டின் அதிபதி குரு உச்சமாகக்கூடிய ஜூன்ல இருந்து பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவிக்குள் நல்ல தாம்பத்திய வாழ்க்கையில சிறப்பாகவே இருக்கும், ஒற்றுமையாகவும் இருப்பீங்க. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 5 மந்த் பாத்தீங்கன்னாக்க ஒர்க் ப்ரெஷர், மற்றவங்க நிறைய குடைச்சல் கூட கொடுப்பாங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே பாத்தீங்கன்னா சக பணியாளர்கள் விமர்சிப்பாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பா உங்க பக்கம் நியாயம் இருக்கு, அதே போல உங்க பக்கம் சரியான ஒர்க் போயிட்டு இருக்குனாக்க நீங்க அதுக்கெல்லாம் ரிப்பீட் கொடுத்துட்டு இருக்க வேணாம். ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவனே ரிப்பீட் கொடுப்பான், அதுல அவங்களே பாதிக்கப்படுவாங்க. மேலும் உங்களுக்கு எதிர்த்தவர்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட பாசிட்டிவா ஃப்ரெண்ட்லியா வர்றதுக்கான வாய்ப்பு ஜூன்ல இருந்து இருக்கு. அதனால யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். கோபதாபத்தால பகைச்சிக்காம இந்த நேரத்துல பொறுமையா இருங்க. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை தொழில்னு பார்க்கும்போது அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அரசியல் இருப்பவர்களுக்கு கூட ஒரு மரியாதை, கட்சியில ஒரு மரியாதை, ஒரு அளவுக்கு அமௌண்ட் கிடைக்கிறது, இதெல்லாமும் கிடைக்கும். மேலும் மருத்துவம் சார்ந்த துறை, என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க, மீடியா சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள், அடுத்தது விவசாய பொருட்கள் விற்கிறவங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், சிறு கடை நடத்துறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பான வருமானத்தை கொடுக்கும். ஆனா முதல் பகுதியில ஒரு 5 மாசம் உங்களுக்கு நிறைய செலவு இருக்கும்.
கொஞ்சம் கடன் படக்கூடிய சூழ்நிலை கூட வரும். அகலக்கால் வைக்காதீங்க. எவ்வளவு கடன் திருப்பி செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் கடன் வாங்குங்க. நீங்க நிம்மதியாவே இருப்பீங்க வாழ்க்கையில. அதே போல உங்களுக்கு ஜூன்ல இருந்து வருமானம் நல்லாவே இருக்கும், விரயங்கள் குறையும். இந்த ஜனவரியில இருந்து அப் டு மே மாசம் வரலும் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இந்த சனியை பொறுத்தவரையிலும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. மேலும் இந்த குரு வந்து ராசிக்கு 8ஆம் பாவகத்துல இருக்கு. ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வக்ரம். இந்த ஜனவரி டு மே மாசம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றங்கள் அமையும். அது ஒரு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வோட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஆவது ஏற்படும். அரசு பணியில இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கலாம் நீங்க. அது வந்து ஃபேமிலியோட சேர்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க தொலை தூரத்துல இருந்தா கூட ரிட்டர்ன் வர்ற மாதிரி தான் இருக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடியவர்கள் தாய்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு வந்து இங்கிருந்து வேற ஒரு நாட்டுக்கு அல்லது அங்கிருந்து வேற நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். முதல்ல தொலைதூர பயணங்கள் ஏற்படும். இந்த ஜனவரியில இருந்து மே மாசம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பயணங்கள் நிறையவே இருக்கும். அதே போல உங்களுக்கு சில எதிர்ப்புகள், எதிரி தொல்லைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அக்கம் பக்கம் அண்டை அயலார்களால சில எதிர்ப்புகளை நீங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகும். வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தா கொஞ்சம் கருத்து வேறுபாடோடு இருப்பாங்க. இந்த 5 மந்த் பாத்தீங்கன்னாக்க அப் டு மே மாசம் வரலும் ஒரு ஆவரேஜா தான் இருக்கு. இது வந்து ஒரு பொது பலனா சொல்றேன். நம்ம சுய ஜாதகத்துல என்ன நம்ம கொடுப்பனை வாங்கி வந்திருக்கிறோமோ அதுதான் ஒரு 90%. அதை வந்து பிரதிபலிக்கிறது வந்து நம்ம நடக்கக்கூடிய தசாபுக்தி பலன்கள். ஸோ அதையும் நீங்க வந்து ஜாதகத்தை வச்சு செக் பண்ணீங்க. மேலும் வந்து இது வந்து ஒரு 10% மட்டும்தான் ஒரு கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள். சனியை பொறுத்தவரையிலும் எப்போ உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும்னாக்க ஜூன் மாசத்துல இருந்து நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா அந்த வீட்டின் அதிபதி உச்சமாகிறாரு, அந்த வீட்டுக்குமே குரு பார்வை இருக்கு. அதனால ஜூன்ல இருந்து நல்ல பலனை கொடுக்கும். அது வரலும் பாத்தீங்கன்னாக்க 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அங்காளி பங்காளி சில சகோதர உறவுகள் கூட சிறப்பா இருக்காது இந்த காலகட்டத்துல. அதே போல உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள், பாதிப்புகள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. இப்ப உங்களுக்கு வந்து டிசம்பர் 6ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னாக்க குரு வந்து மீண்டும் வந்து 8ஆம் இடத்துக்கே வந்துடும். 8ஆம் இடத்துல வக்கரகதியில் தான் இருக்கு. மார்ச் மாசம் வரலும் ஹெல்த்தை கொஞ்சம் பாத்துங்க. உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தி உங்களுடைய உடல்நலத்திலையும். அதே போல குறிப்பா இடம் வாங்குறீங்க அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, ஒரு இடத்துல சீட்டு போடலான்னு இருக்கிற அப்படின்னாக்க அதுல வந்து தீர விசாரிச்சு செய்யுங்க. ஒரு ஹையர் பர்ச்சேஸ் அப்படின்னாக்க அந்த இடத்துல வந்து விசாரிக்கணும். ஒப்பந்தங்களை கையெழுத்து போடும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும், படிச்சு பார்த்து போடணும். இந்த நேரத்துல கொடுத்த பணம் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம், அல்லது நீங்க வாங்கின பணத்தை கொடுக்கறது கஷ்டம்ன்ற மாதிரி கொஞ்சம் கடனும் இருக்கும். விருச்சிக ராசிக்கு கடனுடைய அழுத்தமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதாவது ஜனவரில இருந்து சொல்றேன், ஜனவரில இருந்து மே மாசம் வரலும் கடனுடைய அழுத்தம் வரும். சில பேருக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, பழைய கடனை கழிக்கிறதுக்காக வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது வேலை விஷயமா பார்க்கும்போது ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஹார்ட் ஒர்க்கு, அதே போல இடமாற்றத்தால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவையெல்லாம் கிடைக்கும். மேலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு மேல உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர்ன்றது குறையும். ஜூன்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்குவீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பிடிப்பு வரும். அதன் மூலம் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மரியாதை, கௌரவமும் இருக்கும். இப்பவும் அதே தான். இப்பவும் உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு, மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கெல்லாம் இருக்கு, மாத பலன்கள்லாம் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் மற்றவங்க வேலையும் சேர்த்து நீங்க செய்யற மாதிரியே இருக்கு. ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் அதிகமாக இருக்கு இல்லையா? அதே போல இந்த நேரத்துல அப் டு ஜூன் மாசம் வரலும் வரக்கூடிய எதிர்ப்பாளினர் உறவில் கொஞ்சம் கவனமாவே இருங்க. அதாவது ஆப்போசிட் ஜெண்டருடைய நட்பு அல்லது ரிலேஷன்ஷிப் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வருதுன்னா அவங்க பேரை கெடுக்கலாம், அல்லது அவங்க உங்களால் ஆதாயம் அடைஞ்சிட்டு உங்களை வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல வந்து கலட்டி விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். உங்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து தான் வந்து பெட்டரா இருக்கு. அது வெறும் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. இப்ப இருக்கிற மாதிரி தான் இருக்க போறீங்க. ஹெல்த்ல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஆனா வேலையில மாற்றம் வரும். புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கும் புதிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்துல. அது ஒரு இடமாற்றத்துடன் அது கிடைக்கும். அதே போல ஆதாயங்களும் வரும். பொருளாதார ரீதியாக வர்ற வருமானத்துக்கு எக்ஸ்பென்சஸும் அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்துல. பக்கம் இருக்கக்கூடியவங்க, சக பணியாளர்கள், மேலதிகாரிங்க கிட்ட கோவப்பட்டோ அல்லது அவசரப்பட்டோ எதுவும் பேசிடாதீங்க. உறவுகள் கிட்ட கூட அது வந்து உங்களோட இமேஜ் வந்து ஒரு தவறா காட்டும். அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. ஃபர்ஸ்ட் 5 மந்த் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். பெரிய திட்டங்களை போட்டு செயல்படுத்தாம இருக்கிறத வச்சு செயல்படுத்தினீங்கன்னா கடனுடைய அழுத்தம் இல்லாம இருக்கும். உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும்.
ஹையர் பர்ச்சேஸ் போறீங்கன்னாக கவனமாக அதை வந்து கையாளணும். இல்லைன்னா கொஞ்சம் பண நஷ்டம் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் ராகு பகவான் ராசிக்கு 4லயும் 10ல வந்து கேது இருக்கு. 10ல கேது இருந்தாகவே ஈஸி லேர்னரா இருப்பீங்க. வேலையில ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்கும். ஆனா ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து அப் டு 2026 ஃபுல்லாவே ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். ஏன்னா ராகு கேதுவை பொறுத்தவரையிலும் 2026 டிசம்பர் 8ஆம் தேதி தான் பயிற்சி ஆகுது. ராகு வந்து மகரத்துக்கும் கேது வந்து கடகத்துக்கும் பயிற்சி ஆகுது. ஸோ அது வரலும் மேக்சிமம் 2026 ஃபுல்லாவே ராகு கேது இதே பொசிஷன்ல தான் இருக்க போகுது. அந்த வகையில வேலையில ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷனோட ஒர்க் பண்ணுவீங்க. ஆனா ஒர்க் ப்ரெஷரை பொறுத்தவரை ஜூன்ல இருந்து உங்களுக்கு பெருசா இருக்காது. மதிப்பு மரியாதை இருக்கும். வேலை எங்க போனாலும் ஈஸியா கத்துக்குவீங்க. பதவி உயர்வும் அடிக்கடி வரும். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் தான். ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பயணங்கள் அலைச்சல்கள் கொஞ்சம் ஏற்படும். அதாவது வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க வர்றது, இங்க இருக்கிறவங்க வேற மாநிலம் அல்லது வெளிநாட்டுக்கு போறது, இந்த மாதிரியான பயணங்கள் ஏற்படும். ஊர் விட்டு ஊர் போறது, இந்த மாதிரியான அலைச்சல்கள் ஏற்படும். உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க. தாயாரின் உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க. இந்த காலகட்டத்துல 2026ல அது ஏற்கனவே தாயாரின் உடல் நலத்துல பாதிப்பு வந்தது. திருப்பவும் 2026ல நீங்க இந்த டைம்ல இருந்து ஜனவரில இருந்தே கொஞ்சம் தாயாரின் உடல் நலத்துல அப் டு மே மாசம் வரல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகளை செய்யக்கூடிய சூழ்நிலை அப் டு மே மாசம் வரல இருக்கும். முயற்சி தடைகள் இருந்துகிட்டு இருக்கும். அதன் பிறகு சக்சஸ் ஆகும் உங்களுக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு. பொதுவாகவே மேக்சிமம் இந்த திருமணம் ஆகிறது, புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாம் சில தடைகள் இருக்கும் அப் டு மே மாசம் வரலும். ஆனா ஜூன்ல இருந்து கன்ஃபார்மா திருமணம் ஆகிறதுக்கு, டிசம்பருக்குள்ளவே திருமணம் ஆகிறதுக்கோ புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமா இப்பவே நீங்க முயற்சி பண்ணினா கிடைக்கும். பிரைவேட் வேலை, அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க ஜூன் மாசத்துல இருந்து எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நம்ம ஜாதகத்துல அந்த கொடுப்பனை இருக்கணும். கொடுப்பனை இருந்து நீங்க எழுதுனீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும். அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து நல்லா இருக்கு. நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஹெல்த்ல மட்டும் இப்ப கொஞ்சம் பார்த்துங்க. ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை வராம பார்த்துங்க. உணவு விஷயத்துல கவனம் செலுத்திங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். இந்த மே மாசம் எக்ஸாம்லாம், நீட் போன்ற எக்ஸாம்லாம் வருதுன்னா அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் படிச்சீங்கன்னாக்க ஜூன்ல இருந்து அதோட பெனிஃபிட்ஸ் நீங்க அடுத்த வருஷம் அறுவடை செய்யலாம். பேருக்கு வேற ஊர்ல அல்லது தொலைதூர பயணத்துல போயிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்பு அடுத்த வருஷம் மேக்சிமம் இருக்கு. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த வருஷம் நன்மையும் தீமையும் கலந்த பலனாகவே விருச்சிக ராசிக்கு இருக்கு. பாதி கஷ்டம் பாதி நன்மை அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாக்க, நீங்க எந்த ஒரு காரியத்தை நீங்க செயல்படுத்துறதுக்கு முன்னாடியும் முருகன் வழிபாடு உங்களுக்கு முற்றிலும் நன்மைகளை தரும். அதாவது நீங்க வந்து முடிஞ்சா ஒரு வருஷத்துல ஒரு முறையாவது பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மலையேறி போயிட்டு இறங்கினீங்கன்னாவே உங்களுக்கு பல கஷ்டங்கள் தீரும். அது ரொம்ப நன்மை. ரொம்ப முடியல, பிரச்சனை அதிகமாவே இருக்குன்றவங்க மொட்டை கூட அடிச்சிங்க, முடி காணிக்கை கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டு அதை செய்யுங்க, நல்லது நடக்கும். ஸோ மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த 2026 கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனா அதே சமயத்துல பிற்பகுதியில உங்களை விட்டு விலகி போனவங்க, உங்களை அவமதிச்சவங்க, உங்களுக்கு குடைச்சல் கொடுத்தவங்க கூட உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அந்த வகையில பிற்பகுதியில பாசிட்டிவா இருக்கு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.